வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ஹாய், குட் மார்னிங். மார்ச் 19th 2026. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் 6 o'clock நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 6:15க்கு. இன்றைக்கி மார்க்கெட் நேச்சர் ஓவரால் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது, அண்டு நம்ம என்னெல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த இதில் நம்ம பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கிறதும் சரி, கமாடிட்டி மார்க்கெட்டும் சரி, அண்டு நேற்று நம்ம நிஃப்டி கூட வந்துட்டு டியூரிங் ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்துட்டு ஒரு அன்யூஷுவல் நேச்சரெலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு நேற்று. அது கூட நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பவர் பிளே குரூப்பில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அன்யூஷுவல் நேச்சர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஈவன் இந்த பவர் பிளே செஷன் கூட 40 மினிட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணாமல் கட் பண்ணிட்டோம் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு மேலே பெருசாக மூவ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்காது. ட்ரைன் பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். வெறும் கதையை தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஷனையும் கூட வைண்ட் அப் பண்ணிட்டோம். காலையிலேயே அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க. நேற்று ஃபெடரல் ரிசர்வ் கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் எலிவேட்டட் உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை மிஸ்டர் ஜெரோம் பவுல் வந்து சொல்லியிருக்காரு. விலைவாசி ஏற்றம் உயரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவாக தான் சென்ஸ் பண்ணோம். இந்த எலிவேட்டட், இந்த க்ரோத்து குறையுது, ஸ்லோ டவுன் ஆகுது, இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவருடைய ஸ்பீச்சிலேருந்து வருது அப்படின்னா அது டேரெக்டாக மார்க்கெட்டில் இம்பேக்டை கொடுக்கும். நேற்று அந்த இம்பேக்ட் வந்து நடந்தது, விசிபிளாக பார்க்க முடிஞ்சுது. ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1, இன்ஃப்ளேஷன் இன் தி யூஎஸ் ரிமைன்ஸ் சம்வாட் எலிவேட்டட். இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், விலைவாசி உயர்வு, பணவீக்கம் வந்துட்டு கொஞ்சம் உயர்ந்த நிலையில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது இன்ஃப்ளேஷன் வந்துட்டு நீடட் ஒன். ஒரு எக்கானமி சர்வைவ் ஆகுது, ஒரு எக்கானமி க்ரோத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் இருக்கணும். அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. விலைவாசி ஏற்றம் ஒரு எக்கானமி சர்வைவ் ஆகிறதுக்கும் க்ரோத் ஓரியன்டாக இருக்கிறதுக்கும் இன்ஃப்ளேஷன் தேவை. இன்ஃப்ளேஷன் வெர்சஸ் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட் எக்கனாமிக்ஸில். அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும், வித்தின் த லெவல்ஸ்குள்ளே இருக்கணும். இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க பொருள் அடுத்த வருஷம் வந்துட்டு 102 ரூபாயிலேருந்து 106 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுடைய கண்ட்ரிக்கு வச்சுருக்காங்க இன்ஃப்ளேஷன் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை. சரிங்களா? 2% +or -6%, 4% +or-2% அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படின்னா 2லிருந்து 6% வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய சேவைகளுக்கும் பே பண்ணக்கூடிய காஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தட் இஸ் ஓகே ஃபைன் அப்படின்றாங்க. அப்போ தான் பணத்துடைய மதிப்பை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால. அதுவே வந்து அப்நார்மலாக வந்துட்டு 110 ரூபா, 120 ரூபா, 130 ரூபா அப்படின்லாம் போகும்போது பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும். ஸோ பணத்துடைய மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சென்ட்ரல் பேங்க் இருக்காங்க. சரி, அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் கொடுக்கக்கூடிய இன்புட்டு எப்படி இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம். அமெரிக்கா வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். கடனும் அதிகமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தேசம், கடங்கார தேசம் அப்படின்னாலும் அமெரிக்கா தான், யூஎஸ் தான். ஸோ அவங்க இதில் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், கேஸ்கேடிங் எஃபெக்டில் மற்ற எமர்ஜிங் எக்கானமி, அவங்க வந்து அட்வான்ஸ்டு எக்கானமி, நம்மளாம் எமர்ஜிங் எக்கானமி. தேர்ட் வேர்ல்டு எக்கானமிஸ்னு ஆஃப்ரிக்காவில் சில நாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்பவும் கீழே இருக்கக்கூடியது. ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும், அவங்க தேசத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பாதிப்புகளும் அது கேஸ்கேடிங் எஃபெக்டில் மற்ற தேசங்களையும் மற்ற எக்கானமியும் பாதிக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த யூஎஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் என்ன நடக்குதுங்கிறதுலாம் நம்ம பெருசாக பேசு பொருளை எடுத்துக்க மாட்டோம். அன்லெஸ் அன்டில் இஃப் இட் இஸ் கோயிங் டு கிவ் எனி கேஸ்கேடிங் எஃபெக்ட் டு தி அதர் எக்கானமிஸ் அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம். அதர்வைஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய இந்த எக்கானமிஸில் என்ன இஷ்யூஸ் போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ அங்கே ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன், ஆர்பிஐ மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய வங்கி தான் ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவர் வந்துட்டு இந்த ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் வந்துட்டு உயரும் நிலையில் தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ரெண்டாவது, எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி ஈரான் வார் ஆர் அன்சர்டைன் அப்படின்றாரு. இந்த ஆன்கோயிங் ஈரான் வார் இருக்குது பாருங்கள், ஈரான், இஸ்ரேல், யூஎஸ், இதுக்கு இடையில் போகக்கூடிய அந்த சண்டை வந்துட்டு ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை பங்குச்சந்தையில் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னு
மிஸ்டர் பவுல் வந்து சொல்லியிருக்காரு. தேர்ட் பாயிண்ட், நியர் டேர்ம் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹேவ் ரைசன் டியூ டு ரைசிங் ஆயில் ப்ரைஸஸ். இந்த ஆயில் ஷாக் வந்து என்ன பண்ணுமா, இன்ஃப்ளேஷன் வந்துட்டு உயர்த்தும் அப்படின்றாரு. இது தொடரும் பட்சத்தில் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகும் அப்படின்றாரு. அண்ட் இவங்களுடைய லாங் டேர்ம் டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளேஷன் டார்கெட் 2%. அது 2%க்குள்ளே நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்போம் அப்படிங்கிறதையும் மிஸ்டர் பவுல் வந்து சொல்கிறாரு, ஒரு பாசிட்டிவான ஒரு இதில். பட் ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறது, த ஆன்கோயிங் ஈரான் வார், இது வந்து எக்கானமியில் இம்பேக்டை கொடுக்கும், பொருளாதார பணவீக்கத்தை வந்து உயர்த்தும், அது பணவீக்கம் உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படின்றாரு. போன வருஷம்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரேட் கட்ஸ் வந்து பண்ணாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க. எதுக்காக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்கன்னா, எக்கானமிக்கு பணம் வேணும் அப்படின்னா அப்போதைக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி எக்கானமிக்கு பணத்தை உள்ளே அனுப்புவாங்க. எக்கானமியில் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துவாங்க. ஸோ தட் எக்கானமியில் போகக்கூடிய பணத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. தேவைக்கு தகுந்தது போல தான் பணம் இருக்கணும். அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குது அப்படின்னா பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். கண்ணு முன்னு தெரியாமல் செலவு பண்ணுறான் அப்படிம்பாங்க. பணம் வர்றதுக்கும் அவங்க செலவு பண்ணுறதுக்கும் கணக்கு வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருக்கும்போது பணம் தன்னுடைய மதிப்பை பாதுகாத்துக்கும். அப்போது சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ பணம் எக்கானமிக்கு தேவைன்னு டிசைட் பண்ணுறது இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ். ஸோ போன வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு குறைச்சாங்க. இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காரு. இந்த பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே எக்கானமிக்கு பிடிக்காது. பாஸ்னால் என்னது, நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது. இப்போதைக்கு நியூட்ரலாக வந்து நிற்கிது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நாங்கள் ரொம்ப கம்மியாக வைக்கல, ரொம்ப அதிகமாக வைக்கல, ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸில் இப்போ இருக்குது. லாஸ்ட் இயரில் ரேட் கட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டோம். இப்போ இருக்க சுச்சுவேஷன், ஆன்கோயிங் சுச்சுவேஷனில் இந்த ஜாப்ஸ் டேட்டா, இந்த இன்ஃப்ளேஷன் லெவலு, இந்த குளோபல் டர்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரான் வார், இதோடைய கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் ஃபர்தராக ரேட் கட் டிசிஷனுக்கு வருவோம். அது வரைக்கும் நாங்கள் பாஸ் பண்ணுறோன்ட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இனிமேல் ரேட் கட் அப்படிங்கிறது பேசவே முடியாது. மிஸ்டர் ட்ரம்ப் வந்துட்டு தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சிட்ருக்காரு. நீ ஒழுக்கமாக வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறை அப்படின்றாரு. ஜெரோம் பவுலை கண்டபடி திட்டுறாரு அவர். சரிங்களா? ஆனால் என்ன, எக்கனாமிஸ்ட் வந்துட்டு இந்த பொலிட்டீஷியன்ஸுக்கோ இல்லை வந்து ஆளும் அதிகார வர்க்கத்துக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ ஒரு கவர்மெண்ட்டுக்கோ வந்துட்டு சேச்சுரேட் பாடி அது. அவங்க சொல்கிறபடியெல்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம் தன்னுடைய மதிப்பை இழக்கும். அதனால் இவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த எக்கனாமிஸ்ட். ஸோ ஜெரோம் பவுல் அவர் ரேட் கட் நான் பண்ண மாட்டேன், நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காரு. இது மார்க்கெட் நெகட்டிவாக சென்ஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி நமக்கு நெகட்டிவாக ஃபேக்டர் பண்ணுறதுக்கு ஈரான் வார் இருக்குது, ஆயில் ஷாக்கு, சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்குது, க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து ஷூட்டப் ஆயிருக்கு, நேச்சுரல் கேஸ் வந்து மேக்ஸ் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு, அண்ட் செமிகண்டக்டர் சிப்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தைவானில் அவங்க வந்து இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மெடிசின்ஸு இதெல்லாம் சர்க்குலேட் ஆகிறதுக்கே கூட குளோபல் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. விலைவாசி ஏற்ற உயர்வு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்தாச்சு. நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வந்தாச்சு. இது அப்படியே தொடரும் பட்சத்தில் ஒரு 30 நாட்கள் வரைக்கும் தொடருது, ஒரு 10லேருந்து 30 நாள் தொடர்ந்தாவே அதோடைய பின்விளைவுகள் எக்கானமியில் பெருசாக இருக்கும். ஸோ இவங்க ரேட் கட் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துருக்கிறது முக்கியமான ஒரு நெகட்டிவ் நியூஸ். இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது, ஈரான் வார், ஆயில் ஷாக், இது எல்லாமே நெகட்டிவ் நியூஸ். ஸோ நேற்று அவர் கொடுத்த கண்டென்ட்டில் மோஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் சொன்னாலும் ஜாப்ஸ் டேட்டா ரீசெண்டாக குறைஞ்சிருக்கு, நெகட்டிவ். சரிங்களா? இன்ஃப்ளேஷன் எலிவேட்டட் கண்டிஷனில் இருக்குது, நெகட்டிவ். நேற்று இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொடுத்தாங்க, ஈவினிங் 4 o'clock 5 o'clock கொடுத்தாங்க, அதுவும் நெகட்டிவ். அண்ட் இப்போ இவரும் வந்து அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறத சொல்லியாச்சு, நான் ரேட் கட்டையும் பாஸ் பண்ணுறேங்கிறத சொல்லியாச்சு. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே நெகட்டிவாக சென்ஸ் பண்ணிட்டு கீழே விழுந்துச்சு. ஸோ ஹையர் எனர்ஜி ப்ரைஸஸ் வில் புஷ் ஓவரால் இன்ஃப்ளேஷன் அப் அப்படின்றாரு. ஸோ இந்த எனர்ஜி ப்ரைஸஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இது வந்து விலை அதிகமாக உயரும் பட்சத்தில் இது வந்து ஓவரால் இன்ஃப்ளேஷனையும் வந்துட்டு உயர்த்தும் அப்படின்றாங்க. ஒரு ரிசெஷன் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ 15-20 நாளாக இந்த போர் வந்து 20 நாளாக தொடர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி மேபி 19வது நாள் அது 20வது நாளாக இருக்கும். இன்றைக்கி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. நேற்று வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து மேக்ஸில் வந்துட்டு ஒரு பாட்டம்லேருந்து மேலே ஷூட்டப் பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் அவங்க ஆயில் ப்ரொடக்ஷன் ரிஃபைனரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த நீர்வழித்தடம், அந்த பேசேஜில் எங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸை பர் டேக்கு இவ்வளோ பேரல் நாங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம், அதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேறு ஆல்டர்னேட் ரூட் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த முயற்சியிலலாம் இருக்காங்க. ஸோ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உங்ககிட்ட ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி நீ ப்ரொடக்ஷன் பண்ணி ரிஃபைனரிஸுக்கு கொண்டு வந்து இல்லை ஸ்டோரேஜ் ஹவுஸில் வச்சு தானே நீ அனுப்பணும், நான் அதெல்லாம் அட்டாக் பண்ணுறேன், அப்போ நீ வந்துட்டு ப்ரொடக்ஷனை கட் பண்ணு,
இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. குளோபல் டோட்டலாக வந்துட்டு எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இது பண்ணுங்கிற மாதிரி இவங்களுடைய மென்டாலிட்டி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இந்தந்த கண்ட்ரியுடைய இந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆயில் ரிஃபைனரிஸ், இந்த எண்ணெய் கிடங்குகள் இதெல்லாம் நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு நேற்று ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஈரானில். ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. ஈவன் பிஃபோர் த ஜெரோம் பவுல்ஸ் ஸ்பீச் ஈக்விட்டி மார்க்கெட் கிராஷ் ஆகுது. அண்ட் ஈக்விட்டி அதுக்கு மேலே எரியிற நெருப்பில் எண்ணெயை விட்ட மாதிரி வார்த்தது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, மிஸ்டர் ஜெரோம் பவுல் வந்துட்டு அன்சர்டனிட்டி, இன்ஃப்ளேஷன் எலிவேட்டடாக இருக்கும், ஜாப்ஸ் டேட்டா வர்றதை வச்சு தான் நாங்கள் ரேட் கட் பண்ணுவோம், இப்போதைக்கு ரேட் கட் பண்ணுறதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நெகட்டிவாக சென்ஸ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக குளோபல் மார்க்கெட் நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து 1.63% டவுன், S&P 500 1.36% டவுன், நாஸ்டாக் 1.46% டவுன், ஸ்மால் கேப் 2000 வந்துட்டு 1.58% டவுன். ஸோ இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 3+1 3+1 அப்படிங்கிற இந்த 4 இண்டிசஸ்மே உங்களுக்கு அரௌண்ட் 1.5% டவுன் ஆயிருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதோடைய ரியாக்ஷன்ஸ் வந்து 1200 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டவ் ஜோன்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் சேஃபாக தான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க. இது யூஎஸ் மார்க்கெட்டில் போகிறது. இப்போ ப்ரெசென்ட்டாக ஜாப்பனீஸ் நிக்கே வந்து 2.73% டவுனில் இருக்குது. எப்படி இருக்குங்களா? 2.73% டவுன் ஜாப்பனீஸ் நிக்கே. ஏஷியன் இண்டிசஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் நிக்கே பார்ப்போம், அப்புறம் ஹாங்சங் பார்ப்போம், அப்புறம் காஸ்பி பார்ப்போம், அப்புறம் சைனீஸ் இண்டிசஸ் அது சும்மா தொட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதில் கொஞ்சம் ரிலையபிள் இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குங்கிறதுனால. ஸோ இவங்க வந்துட்டு நிக்கே வந்துட்டு 2.74% டவுன் இப்போ ப்ரெசென்ட்டாக. அதுக்கு மேலே ஹாங்சங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்காது, 0.61 அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டுது. காஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2.85% டவுன். காஸ்பி வந்து எவ்வளோ இருக்குது? 2.85% டவுன். ஸோ ஏஷியன் இண்டிசஸ் காலையில் 5:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கே 2.8% டவுன். ஹாங்சங் இன்றைக்கி மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. காஸ்பி வந்துட்டு 3% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ மார்னிங் வந்துட்டு ஒரு 0.2%, 0.3% அப்படிங்கிற மாதிரி இந்த யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த 4 இண்டிசஸ்மே வந்துட்டு நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? தென் நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி நேற்றே வந்துட்டு ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி 350 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. இப்போ திரும்ப வந்துட்டு இன்றைக்கி நேற்றுடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படிங்கும்போது 23,777 அப்படிங்கிற ஒரு முக்கியமான அல்கோலிக் நம்பரில் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. இந்த மாதிரி அன்யூஷுவல் நேச்சர்ஸை நேற்று கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் செயின் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 24th எக்ஸ்பைரிக்கு இந்த 23,700 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக்கில் 23,700 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு காலையிலேருந்தே வந்துட்டு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்து குறைஞ்சிட்டே வந்தது. ஸ்டேபிளாக நிற்கிறாங்க. மார்க்கெட் வந்து 777 இருக்குது. 23,700 அண்டு 750, 800 இதில் எல்லாம் கால் ரைட் பண்ணவங்க நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,800 ஒரு 27,000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே 23,800 புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரைக்ஸில் 23,800 அப்படிங்கிறது ஒரு பேரியராக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஃப்ரான்டியராக வச்சுருக்காங்க அப் சைடில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 300 to 350 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேரிஷான நேச்சரில் கீழே விழுது அப்படின்னா 300 ஆல்மோஸ்ட் இங்கே 582 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி நேற்று நைட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது கொடுத்துருக்கு. இப்போ ஒரு 2 minutes உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கான டேட்டா அப்டேட் வந்துடும். நம்ம மார்க்கெட் வந்துட்டு கிஃப்டி மீன்ஸ் கிஃப்ட் நிஃப்டி ஸ்டார்ட் ஆயிரும். நேற்றுடைய க்ளோசிங்கில் பார்க்கும்போது 582 புள்ளிகளை இழந்திருக்கு. இது இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் ஆல்ரெடி நம்ம டீமில் கூட கொஞ்சம் பேர் வந்துட்டு ஷார்ட் சைடு வந்து என்ட்ரு ஆயிருந்தாங்க. நேற்று மார்க்கெட் எஸ்கலேட் ஆகி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டில் தான் உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
யாராக இருந்தாலும் அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புல்லிஷான நேச்சரில் ஃபர்தராக அப்சைடில் வந்து 24,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ண சான்ஸ் இருக்கும். 24,248 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருப்பாங்க. நம்ம கூட வந்துட்டு 24,024, 24,248 அப்படிங்கிற ரேஞ்சுக்கிட்ட வருது அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் சைடில் 23,800 புட் ஆப்ஷன், 23,300 புட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு QCC ஸ்ட்ராட்டஜி QCC குவார்ட்டர்லி கேண்டில் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 days பேக் இட் செல்ஃப் ஷேர் பண்ணியிருந்தோம். அப்போ நிஃப்டி வந்து 23,151 இருந்து அப்படி மேலே எஸ்கலேட் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேச்சர் ஈவன் 23,800 870 வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஜோன். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை அந்த இடத்துல வந்துட்டு கீழேருந்து மேலே வரும்பொழுது ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கு, மேலேருந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருந்திருக்கு. நேற்றும் கூட அந்த செஷனில் உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்து யூ கேன் செக் இட். நேற்றுடைய ஹை அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு பேக் ட்ராக் பண்ணி பாருங்கள். அப்படி பேக் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இந்த கேண்டில் விச் ஒன் இந்த கேண்டில் அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 25, 2025 அந்த கேண்டிலுடைய லோ வந்து 23,847. சரிங்களா? ஸோ அந்த 800, 850, 870 எக்ஸாக்டாக 870, 869 அண்ட் ஏப்ரல் 17 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 23,872.35. அது வந்து ஒரு ஹெமிஸ்பியர் மாதிரி இருக்குது. அதே மார்ச் 25, 2025 23,869.60. கீழேருந்து மேலே வரும்போது அது ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கு, மேலேருந்து கீழே வரும்பொழுது அது சப்போர்ட் ஆக்ட் பண்ணியிருக்கு. விசிபிளாக நீங்களே பார்க்குறீங்க. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல் அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லக்ஷ்மண் ரேகா, லக்ஷ்மண கோடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த கோட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு உத்தரவு கொடுக்குற மாதிரி, கோரிக்கை வைக்கிற மாதிரி இது வந்து லக்ஷ்மண் ரேகா. இதுக்கு மேலே பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா புல்லிஷான நேச்சர்லேயும், இதை ப்ரீச் பண்ணி கீழே வருது அப்படின்னா பேரிஷான நேச்சர்லேயும் இந்த நிஃப்டி இயங்கும் அப்படிங்கிறது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். டிசம்பர் 2024, டிசம்பர் 23, 2024 அதோடைய ஹை வந்து 23,869.55. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அதோடைய ஹை வந்து 23,867 ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது. மூணாவது நாள் முயற்சி பண்ணது 23,854.50. நாலாவது நாள் திரும்ப அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க 23,938.85. நேற்று நம்ம ரைட் அப்பில் 23,808க்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா 824, 860, 936 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸில் எடுக்கக்கூடியது டீம் RTF உடைய R&D டீம்லேருந்து. ஸோ இங்கே 936 கொடுத்ததுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் ஒரு 6 to 10 டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு. ஈவன் இந்த டே நவம்பர் 28, 2024 கூட லோ வந்து 23,873. அந்த ஹெமிஸ்பியரை ஆக்ட் பண்ணி அது ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்ப அங்கேருந்து எஸ்கலேட் ஆகிருக்கு. கீழேருந்து மேலே வரும்பொழுது அது ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி திரும்ப பேரிஷான நேச்சரை கண்டினியூ பண்ணியிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு ஜோன், இந்த ஜோன் கிட்ட வரும்பொழுதும் நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி 23,800, 24, 24,024, 24,248 வரைக்கும் நம்ம வந்து ஃபிபோனாச்சி இன்வெஸ்டிங்கில் போகலாம். ஆர் ரிவர்ஸ் ப்ரமிடிங்கில் கூட போகலாம். என்ன சார் ஆப்ஷன்ஸில் போய் இன்வெஸ்டிங்கில் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க? இங்கே ஆப்ஷன்ஸே நம்ம இன்வெஸ்டிங் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். இஃப் யூ ஆர் டீலிங் ஆப்ஷன்ஸ் இன் கன்சர்வேட்டிவ் மேனர் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஈவன் த ஆஃபீஸ் கோயர்ஸ், டிப்பிக்கல் 9 to 5 ஜாபில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ், இவங்கெல்லாம் கூட வந்து ரொம்ப பதட்டப்படாமல் இதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல இந்த லாட்ஸ் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் அண்ட் லெவல்ஸ் ரீச் ஆகுது. அண்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கணும்னு வச்சுருக்கீங்களோ இல்லை எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அப்படியே டெப்ளை பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சுக்கிறோம். கன்சர்வேட்டிவாக போகணும். நாளைக்கு எக்ஸ்பீரியை வச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு நம்ம அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேலைக்காகாது. அப்போது இந்த மாதிரியான பிளானிங், அந்த ட்ரேட் பிளான்ஸு, என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட், ரிஸ்க் ரிவார்ட் கால்குலேஷன், ஸ்டாப் லாஸு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஒரு டென்டேட்டிவாக இந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி போகும் பொழுது உங்களால் வந்துட்டு சக்ஸஸ் பார்க்க முடியும்.
அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது எந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த 23,800ங்கிறது 869, 873, 72, 71 இது எல்லாமே வந்துட்டு ஒரு சோக் பாயிண்ட்ஸ். இந்த சோக் பாயிண்ட் வந்து கீழேருந்து மேலே வருதுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகும், மேலேருந்து கீழே வருது அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அண்ட் இந்த நேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்கோயிங் ஸ்ட்ரெச்சில் லோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 22,955.25. நேற்று கொடுத்த ஹை 23,862.25. அப்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? லோவர் லெவல்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க? இந்த சைடு ஒரு 860 புள்ளிகள், அங்கே ஒரு 45 புள்ளிகள், 900 புள்ளிகளை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த 900 புள்ளிகளில் 78.6% அளவுக்கு கரெக்ஷன் இனிஷியேட் பண்ண சான்சஸ் இருக்கும் அட் தி மேக்ஸ். அந்த 78.6% கரெக்ஷனை ப்ரீச் பண்ணி கீழே போகிறாங்க அப்படின்னா 1.27க்கு போயிடும். அப்படி 1.1 அப்படின்னா 22,955.25 சொல்லக்கூடிய த ரீசன்ட் லோ அதை டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு கீழே போகிறச்ச 1.272 அப்படிங்கிற வேல்யூக்கு போகும். அப்படி போகும்போது அந்த வேல்யூ இல்லாமல் அடிஷ்னலாக முக்கியமான நம்பர்ஸ்ன்னு இருக்குது. அந்த நம்பர்ஸ் வந்து 22,734, 22,537 இப்படிங்கிற லெவல்ஸை டவுன் சைடில் ரீச் பண்ணோம். பேரிஷான நேச்சரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த குவார்டர்லி கேண்டில் பேரிஷான நேச்சரில் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, ஏப்ரல் மந்த்லேயும் ஒரு பேரிஷான நேச்சரில் டவுன் சைடில் சில லெவல்ஸை ரீச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ரெக்கவரியாக சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துலேருந்து பாட்டம் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹாவ் டு கால்குலேட் ஆல் அதர் திங்ஸ் சச் அஸ் இண்டிசஸ், பிஇ ரேஷியோ, த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸுடைய லெவல்ஸு, இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் அலைன் ஆகி ஒரு புள்ளியில், ஒரு மைய புள்ளியில் வந்துட்டு எல்லாம் இணையும். அப்போ வந்துட்டு அந்த பிரளயம் மாதிரி என்ன ஏற்படும்? ஒரு பாட்டம் அவுட் ஆர் அல்ஸ் ஃபர்தர் ஃபால் கண்டினியூஷன் அப் டு சம் லெவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இன்பிட்வீனில் நம்ம ஆசிலேட் ஆகாமல் கிளியர் கட்டான பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரேட்ஸை கமிட் பண்ணி கொண்டு போகலாம். தவிர இன்றைக்கி டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவசரப்படாதீங்க. பெரிய கேப் டவுனை பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் போய் டக்குன்னு குதிச்சிடாதீங்க. இல்லை இன்னும் ஃபர்தராக கீழே போகும்னு நினச்சி உடனே உள்ளே போய் குதிச்சு இந்த ஃபாலிங் நைஃபையோ இல்லை அதை கீழே மேலேருந்து கீழே விழக்கூடிய கத்தியை பிடிச்சோம்னா கையில் இருக்கக்கூடிய விரல்கள் அறுபட்டு போகும். ஓடக்கூடிய ட்ரெயினில், வேகமாக போகக்கூடிய ட்ரெயினில், ரன்னிங் ட்ரெயினில் ஏறினீங்கன்னா ட்ராக்கில் மாட்டிடுவோம். ஸோ டோன்ட் கேட்ச் தி ரன்னிங் ட்ரெயின், டோன்ட் கேட்ச் தி ஃபாலிங் நைஃப். இது ரெண்டையுமே பிடிக்காதீங்க. ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வால்யூம் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃபியூச்சர்ஸில். அண்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் எப்படி வால்யூம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸுடைய ஹை அண்ட் லோ கேண்டில் ஸ்டிக்ஸில் லோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அண்டு லெவல்ஸை ஃபாலோ பண்ணி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கன்சர்வேட்டிவாக சாப்பியான நேச்சரில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு அன்கிளியர்ட் சுச்சுவேஷன் மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் யூஎஸ், ஈரான் அண்ட் இஸ்ரேல் இவங்க 3 பேரும் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்பப்போ வந்துட்டு மார்க்கெட்டை நகர்த்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த விஷயங்களை பார்த்து இங்கே ட்ரேட்ஸ் கமிட் பண்ணுறது கிடையாது. சார்ட்டு நமக்கு சொல்லுது இப்போது 60% பேரிஷான நேச்சரில், 65% பேரிஷான நேச்சரில் இருக்குது, 35% வந்து புல்லிஷான நேச்சரில் மார்க்கெட் இருக்குது. ஸோ டவுன் சைடில் சில இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை நிஃப்டி கட் பண்ணுது அப்படின்னா இது ஃபர்தராக பேரிஷான நேச்சரை கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஹவர்ஸில் செய்யக்கூடாத தவறுகள் ஏர்லி என்ட்ரி, ரொம்ப அவசரப்பட்டு உள்ளேயே குதிச்சிடுறது, அந்த வேலையில் செய்யக்கூடாது. ஃபஸ்ட் 15 மினிட்ஸ் செட்டில் ஆகட்டும் மார்க்கெட், தென் we can get some clarity, then we can move. அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் பிளானிங். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சு 23,225 இன்றைக்கி வந்துட்டு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 23,000 எஸ் 23,225 இருக்குது. டே ஹை லோ வந்து 23,165, ஒரு ரஃபான ஒரு ஃபிகரை கொடுக்குது. ஸோ 23,300, 23,250 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கீழே 263 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு சின்ன பவுன்ஸ் அப் டு சம் லெவல்ஸ் வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது. தேர் ஆஃப்டர் ஃப்ரெஷ்ஷாக செல் ஆஃப் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக பேனிக் நேச்சரில் கொண்டு போக சான்ஸ் இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 1 to 1.5 hour ஆர் 2 hours ஆஃப் சைட்வேஸ் நேச்சர், மினிமம் 1 hour ஆஃப் சைட்வேஸ் நேச்சர் டு ட்ரைன் த எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம்ஸ். கவனமாக ட்ரேட் பண்ணணும். சென்செக்ஸ் ட்ரேடில் நீ கமிட் பண்ணுறது வந்துட்டு உங்களுடைய ஓன் இது தான். பட் ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். யூ கேன் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வி ஆர் நாட் ப்ரொவைடிங் எனி கால்ஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். வி ஆர் ஷேரிங் அவர் நாலேஜ். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் ஆல்சோ.
whatever we are sharing there in our Smart My Nifty channel and also in Power Play channel. Have a nice day. Thank you all. We'll connect by 9:30. ரெகுலர் செஷன் வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஜூம் லிங்க் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.